ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, ஒரு அருமையான சட்னி ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். நல்லா சாஃப்டான பஞ்சு போல் இட்லியோட கூட இந்த சட்னியை ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், அமிர்தமாக இருக்கும். வாங்க அதை ஈஸியாக டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க, தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 2 காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க. இதில் 3 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ இதுக்கு கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 2 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளான ஈஸியான சட்னிங்க இது. இப்போ ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் ரொம்ப வதங்க வேண்டாங்க, ஒரு கண்ணாடி பதம் வரும் இல்லைங்களா, அந்த ஸ்டேஜ் போதும். இந்த சட்னிக்கு அந்த மாதிரி இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு இருக்கணும். ஒரு சின்ன பீஸ் புளி துண்டு சேர்த்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டு கூட்டி கொடுக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடுங்க. இப்போ இதை மிக்சர் சாரில் சேர்த்துட்டு நான் 1 கப்பு வேர்க்கடலை சேர்த்துருக்கேன். நல்லா வறுத்துட்டு தோல் நீக்கி வச்சுருக்கேன். இதை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச சட்னியை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இப்போ சட்னிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த சட்னி தண்ணியாக இருந்தாங்க நல்லாயிருக்கும். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ நம்ம சட்னிக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். பேன் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்துக்கோங்க. ஒரு காஞ்ச மிளகா, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்த்துக்கோங்க. இப்போ தாளிச்சதவை சட்னியோட கூட சேர்த்துருங்க. இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான சட்னி ரெடி ஆகிடுச்சு. நல்லா சுட சுட இட்லியோட கூட இந்த சட்னியை இந்த மாதிரி ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ஒரு இட்லி சாப்பிட்றவங்க 10 இட்லி சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். தேங்க்யூ.